டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸ் டெக்னிக்கல் மூவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி அண்ட் ஆல்சோ மெஜாரிட்டி ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அதுலேயும் ஸ்ட்ராங்காக பாசிட்டிவாக மூவ் ஆன ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் 155 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்னுடைய லோவை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டச் பண்ணி நின்றுருக்கு. பட் க்ளோசிங் வைஸ் வச்சு பார்க்கும்போது ப்ரீவியஸ் வீக்கினுடைய க்ளோசிங் ப்ரைஸுக்கு கீழே கிளியர் கட்டாக க்ளோசிங் வச்சிருக்கு. நான் ஆல்ரெடி நேற்றைய உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, வீக்லி சார்ட்டில் நம்மளுக்கு லாஸ்ட் வீக் வந்தது ஒரு நெகட்டிவ் கேண்டில். அதே மாதிரி நேற்றுக்கு வந்த க்ளோசிங்கை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கும் ஒரு இறங்கி வந்து அதுக்கும் கீழே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா சேம் டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் ஆகும்னு சொன்னால், பட் அதை விட ஒரு மோஸ்ட் பேரிஷான ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர். இன்வெர்டட் ஹேமர் அப்படிங்கிறது ரெட் கலராக வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக இறங்கும், அதனால தான் அதுக்கு பேர் ஷூட்டிங் ஸ்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்னுடைய ஒரு சப்போர்ட் ஜோனுடைய சென்டர்லேயே க்ளோசிங் வச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நமக்கு என்ன ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் எக்ஸாக்டாக லோயஸ்ட் ப்ரைஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால. ஏன்னா லோ வந்து பார்த்தீங்கன்னா 25,711 இன்னைக்கான இந்த வாரத்துக்கான க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,722. கிட்டத்தட்ட லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து வெறும் 11 பாயிண்ட்ல தான் வந்து டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு க்ளோசிங் வச்சிருக்கு. அப்படி பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் போதே அதை பிரேக் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லை ஸ்லைட்டாக கேப் அப் ஆகுது அப்படின்னாலும் கூட வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லோவை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுடைய ஒரு பாட்டம். இந்த ஜோனுடைய பாட்டமை பேஸ் பண்ணி தான் நான் நேற்றைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த பாட்டம் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது மேக்ஸிமம் அந்த ஜோனுடைய பாட்டமை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தேன். அதே இண்டிகேஷன் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். எதுக்காக நான் அதுவே திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் அதே விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்படி அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர் கப் அண்ட் ஹேண்டில் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு ட்ரெண்ட் லைனில் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்ம் ஆகாது, ஒரு ஹரிசாண்டல் லெவலில் தான் ஃபார்ம் ஆகும். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த ஹரிசாண்டல் லெவலை பேஸ் பண்ணி இதவே நம்ம ஒரு கப்பாக கூட எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, இதை வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டிலாக இது மார்க்கெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதிரி ஃபார்மேஷன் வரக்கு முன்னாடி இந்த மாதிரி கப் அண்ட் ஹேண்டில் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதை நம்ம கப் அண்ட் ஹேண்டிலாக இப்போதைக்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். இதை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மேலே போய் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டிலுடைய பிரேக் அவுட்னுடைய ரீடெஸ்ட் நடந்து அதுக்கப்புறம் பிரேக் பண்ணக்கூடிய இண்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது ஒரு மோஸ்ட் பாசிட்டிவ் சைனாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பீக்குக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் வருதுங்கிறது நார்மலான விஷயம் தான். பட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பீக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது, ஒரு 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஹைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 and 150 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இப்போ அந்த ஹையை ரீச் பண்ணியிருக்கு. இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு கப்பாக எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன் வரலாம். அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்த கப் அண்ட் ஹேண்டில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது பிரேக் அவுட், இது ரீடெஸ்ட், அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த பிரேக் அவுட்னுடைய ஹையை பிரேக் பண்ணுற மாதிரி பழைய கப் அண்ட் ஹேண்டில் கான்செப்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் இப்போ இருக்கக்கூடிய டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதை ஃபுல்லாகவே நீங்கள் கப்பாக எடுத்துக்கோங்க. தென் இதை ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன். இந்த ஹேண்டில் ஃபார்மேஷன் எது வரைக்கும் வரலாம்னா, ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்து இப்படி மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஜென்ரல் கான்செப்ட் படி இந்த இடத்துல வந்தது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஒரு பேனல் டைப் ஆஃப் பேட்டர்ன். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அதை பிரேக் அவுட் பண்ணி ஒருவேளை அந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். அந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ஆப்போசிட், இந்த பேட்டர்னுடைய ஆப்போசிட் வரும். அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். இது அது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த ஓவரால் பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னாக நம்மளுக்கு வரும். இப்போ வரைக்கும் ஃபார்ம் ஆனது நம்மளுக்கு கப்பாக கூட இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன் நம்மளுக்கு ஒன்று இந்த லைன் சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இந்த லைன் சப்போர்ட் எடுக்கலாம். ஒரு சில இடங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி பேட்டர்னுடைய பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை திரும்ப உள்ள வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைடையும் பிரேக் பண்ண சான்சஸ் இருக்கு. அப்படி ஆப்போசிட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பேட்டர்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம இந்த லெவலில் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த கன்சல்டேஷனுடைய லெவல் தான். இந்த கன்சல்டேஷன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 26,000 வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 வச்சுக்கோங்க. அதனுடைய நியர்லி ஒரு 50% ஆஃப் லெவல் இந்த இடத்துக்கிட்ட வருது. நியர்லி தான் வருது, அக்யூரேட்டாக கிடையாது. பட் இருந்தாலும் அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக நம்ம பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்டாக டிஸ்கஸ் பண்ணதுனால திரும்ப அந்த இடம் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஒரு கப்பும் ஒரு ஹேண்டிலும் ஃபார்ம் ஆகலாம். இதுவும் நம்ம கப் அண்ட் ஹேண்டில் தான். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான்,
இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்னுடைய கேண்டில் ஸ்ட்ரக்சரை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு பேரிஷ் இண்டிகேஷன் தான் இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. அப்போ அந்த கணக்குப்படி நம்மளுக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ இருக்கிற 2 கேண்டில் நமக்கு இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஒரு நம்மளுக்கு அது நடக்காமல் கூட போகலாம். இப்போ நான் சொன்ன இண்டிகேஷன்ஸ் எதுவுமே நடக்காமல் உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சுச்சுவேஷன்ஸில். ஏன்னா மார்க்கெட் பீக்ல இருந்து ஒரு நல்ல டவுன்ஃபாலை கொடுக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. என்றைக்குமே ஒரு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்ல இருந்து ஒரு ஃபாலை கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இப்போ தான் வந்து ஏன்னா நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறும்போது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டவுன்ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன்ஃபால் வந்துச்சுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா இருக்கிற என்டையர் அமௌண்ட்டும் போட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி ஏற்றத்தில் பார்த்துட்டு இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன டவுன்ஃபால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்டே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க. தென் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்ஃபால் வரும்போது இங்கே அமௌண்ட் போடுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வந்திருக்குன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண எக்ஸாக்ட் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது எல்லார் கையிலும் கேஷ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லார் கையிலும் கேஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இன்பிட்வீன் பிளேசஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த லெவலை எக்ஸாக்டாக பிரேக் பண்ணும்போது கூட அவங்களுடைய ஸ்டாக்ஸ் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காது. என்ன பண்ணணும்னா அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வரும்போது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக டேர்ன் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ப்ராஃபிட்டபுளாக டேர்ன் ஆயிருக்கு, மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்டு பண்ணுவாங்க. பட் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நம்மளுக்கு நெகட்டிவ் போக ஆரம்பிச்சிடும். அப்படி திரும்ப நெகட்டிவ் போச்சு அப்படின்னா நம்ம மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பை தான் அதிகமாக எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லார்ஜ் கேப்பை ரொம்ப ரொம்ப ரேராக தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு பீக்லேருந்து ஃபாலோ ஆகும்போது ஆல்ரெடி வந்த ஃபாலோ விட உங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு நல்ல ஃபாலோ கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இனியும் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் என்றைக்குமே பீக்கில் இருக்கும்போது நம்ம கையில் ஒரு வேலை ஆவரேஜ் பண்ணுறதுக்கான கேஷ் இல்லை அப்படின்னா அந்த பீக்கில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால எந்த வித தவறும் கிடையாது அப்படிங்கிறத நான் பல டைம் சொல்லியிருக்கேன். நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களை ப்ராஃபிட் புக் பண்ணுங்கன்னு சொல்லலை. நீங்கள் மண்டே மார்னிங் போயிட்டு உடனே உங்களுடைய ஸ்டாக்ஸில் இருக்கிற பாதி அப்படி செல் பண்ணுங்கன்னு நான் சொல்ல கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் பண்ணுவேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருவேளை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த மாதிரி சொல்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் சொன்னதுனால தான் நான் அந்த ஸ்டாக்கை விற்றேன். இப்போ பாருங்கள் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக லாஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் ஏறதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏற்றம் எல்லாமே நீங்கள் தடப்பட்டு போச்சு, அந்த லாஸ் எல்லாமே லாஸுங்கிற கணக்கில் கொண்டு வந்து அதுக்கு நீங்கள் தான் ஒரே ஒரு ஆள் காரணம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ இதுலேயே நம்மளுக்கு ஒரு 7.5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததாக கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதே இடத்துல உங்களுக்கு க்ளோசிங் வச்சிருக்கு, அந்த ஜோனுக்கு கீழே வரவே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி ஃபார்ம் ஆன மாதிரியே ஒரு இண்டிகேஷன் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண அந்த ஒரு ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அது இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கீழே க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ ஃபார்மா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இண்டிகேட் ஆகுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணல. ஸோ அதை பிரேக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்சல்டேஷனுடைய பாட்டம் வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடி ஸ்டில் வந்து ஸ்லோவான ஒரு இறக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு. பட் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரலாம், ஒருவேளை மார்க்கெட் ஓவராலாக சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா. அடுத்ததான் நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 அந்த சென்ட்ரல் லைன் நம்மளுக்கு ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் இது பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த சென்ட்ரல் லெவல் வரைக்கும், இந்த ரேஞ்சினுடைய எக்ஸாக்ட் சென்டர் வரைக்கும் ஒரு சப்போர்ட்டு. அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த கேண்டலினுடைய பாட்டம். ஸோ அது ஒரு சப்போர்ட். தென் அது பிரேக் ஆச்சுன்னா இந்த ரெட் லைன் அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.56% ஏறி இருக்கு. நான் உங்களுக்கு எப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சூப்பர் புல்லிஷாக மாறுச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 17 செப்டம்பர் அன்னைக்கு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாளை தவிர நம்ம எல்லா டைமே நான் புல்லிஷாக தான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணேன். அதே மாதிரி மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலோ கொடுத்துருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸ் 0.5, 0.6 அந்த மாதிரி பர்சன்டேஜ் இறங்கி இருக்கும்போது 1.56% வந்து ஏறி இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸாக பிஎஸ்யூ பேங்க்ஸ் இருக்கு. அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராக்கெட்டில் ஏறி போயிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு லெவல், அதாவது மிட் கேப்னுடைய ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளியர் கட்டாக ரீச் ஆயிடுச்சு. அதாவது இந்த 3 ஜூலை 2025 கேண்டலினுடைய ஹை. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நடந்து திரும்ப ப்ரைஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் சைன். அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து லாஸ்ட் 2 கேண்டலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தது ரெட் கலர் ஹேமர், ரெண்டாவது வந்து ரெட் கலர் இன்வெர்டட் ஹேமர். கிட்டத்தட்ட இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும்போது இந்த ரெட் கலர் ஹேமருடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு குயிக்கான ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேரிஷ் ஸ்ட்ரக்சர் தான். அண்ட் ஆல்சோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பிளேசஸ்ல 2 டைப் ஆஃப் ஹேமருமே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் சைனா நம்ம எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் ஏறும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. பட் இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிராஸ்டிக்கலாக இறங்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்கு. இந்த கன்சல்டேஷனுடைய ஹையாக வந்து பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர் கேண்டலுடைய ஹை எதிர்பார்க்குறேன். அது ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்ட்டாக அமையலாம். அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த 14th அக்டோபர் கேண்டலுடைய லோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, தென் இந்த கிரீன் லைன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதை ஒருவேளை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கிரீன் லைனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த கிரீன் லைன் வரதுக்கே ஒரு பெரிய ஃபால் வரணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவலான ஒரு டவுன் ஃபால் கூட வரலாம் ஒருவேளை அந்த லைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட். ஸோ டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷனுடைய ஹை இப்போவும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அதாவது பேங்க் நிஃப்டி அண்ட் டோட்டல் மார்க்கெட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கு. மற்றதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மீன்ஸ் அந்த ஹையர் லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. மற்றபடி மெஜாரிட்டி ஆஃப் தி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரீவியஸ் வீக்னுடைய லோவை பிரேக் பண்ணியிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைன் தான். என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒவ்வொரு வாரத்துக்கான லோவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்னுடைய லோவை பிரேக் பண்ணாது. அப்படி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது ஒரு டவுன்ஃபாலை கொடுக்கும் அப்படிங்கிற தாட்டுக்குள்ள அதை பேஸ் பண்ணி நான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண ரெசிஸ்டண்டாக திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேல ரெசிஸ்டண்டாக எடுத்துட்டு அங்கிருந்து ஒரு பெரிய ஃபால் டாப்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வீக்னுடைய சைஸ் பெருசாகிட்டே போகுது. இது ஒரு இறக்கத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த ட்ரெண்ட்லைனை நம்ம ஒரு லாஸ்ட் ஹோப்பாக வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா வேணா நான் நல்ல ஒரு டவுன் ஃபால் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் கிளியர் கட்டாக நமக்கு திரும்பவும் அந்த ட்ரெண்ட்லைனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப்பாக கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு தாட்டில் பார்க்கும்போது நாஸ்டாக்ல ஒரு குயிக் டவுன் ஃபால் கூட நமக்கு இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ரீவியஸ் ஹை 9th அக்டோபர் 10th அக்டோபருடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்ட்டாக அமையலாம். அது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். ஒருவேளை அதுக்கும் கீழே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டவுன் ஃபால் வரலாம். பட் இப்போ இருக்கிற லெவலில் பார்க்கும்போது அந்த ஹை நமக்கு ரீடெஸ்ட் வரதுக்கே ஒரு 600 பாயிண்ட் ஃபால் ஆகணும். அடுத்ததா S&P 500 சிமிலர் நாஸ்டாக்னுடைய அதே ஒரு இண்டிகேஷன்ஸ் தான். கிட்டத்தட்ட இதனுடைய மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்கே மேஜராக ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி 3rd and 4th லெவலுக்கு இன்பிட்வீனில் ஸ்டக் ஆகி மாட்டிக்கிச்சு. இனி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் எந்த சைட் பிரேக் ஆகுதோ அந்த சைட் நம்மளுடைய டேரக்ஷனை சூஸ் பண்ணலாம். பாட்டம் சைட் பிரேக் ஆச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் எதிர்பார்க்க கிடையாது. இந்த ட்ரெண்ட்லைன் ஒரு சப்போர்ட்டாக எடுக்கணும்னு எதிர்பார்க்கேன். அதே மாதிரி ஹை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஹைன்னு பார்க்கும்போது இன்னைக்கான ஹைவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு அப் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷார்டஸ்ட் மூவ் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 23rd அக்டோபர் கேண்டில் ஆர் 22nd அக்டோபர் கேண்டில் இதனுடைய ஹையை நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணும்போது ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபோனாச்சி லெவலில் பேஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணியிருப்போம். இந்த கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 50% இந்த ஏற்றத்தினுடைய 50% டச் பண்ணதுனால அதை பேஸ் பண்ணி இப்போதைக்கு ஏறிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலாக 0.8382 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்டாக எடுத்து நின்றுட்டு இருக்கு. அது இப்போ வரைக்கும் பிரேக் பண்ணல. அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைட் வேஸ் கொடுத்துட்டு இருக்கு. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் லைன் கிளியராக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 24th அக்டோபர் கேண்டலுடைய ஹையை நம்ம வேணா அந்த கன்சல்டேஷனை திரும்ப கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆக்சுவலாக கன்சல்டேஷன் இந்த பாட்டமில் தான் வரும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24th அக்டோபர் கேண்டலுடைய ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டிசிடி டெக்னிக்கல் அனாலிசிஸ் சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரு ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும். அதே மாதிரி ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய இன்னொரு சேனலுடைய மெம்பர்ஷிப் இண்டிகேட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணட்டும், இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.